வெற்றி தரக்கூடிய இடத்துலையும் அவர் தான் இருக்காரு, விரயம் தரக்கூடிய இடத்துலையும் நல்ல சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலும் இருக்கிறது சுக்கிர பகவான் தான். அவர் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம் இதுவரைக்கும் வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, ஒரு மனுஷனுக்கு வீடுல என்னென்ன பிரச்சனைக்குதோ, இடம் மாற்றம், இடம் வந்து சொல்றோம் இல்லை, ஒரு வீட்டில் சரியான முறையில் பொசிஷன் இல்லை, அதெல்லாம் நாம் மாற்றி அமைக்கணும்னா இந்த நேரத்தில் மாற்றி அமைக்கின்ற பாக்கியம் வரும். அதில் ஆல்டேஷன் பண்ணுறது, இடம் சார்ந்த விஷயத்தில் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இடம் சார்ந்த விஷயத்தில் சரியான அமைப்பு வரல, ஒரு பட்டா வரல, இது வரல, இந்த மாதிரி நம்ம அரசாங்க தரப்பில் நம்மளுக்கு எதுவும் சரியான முறையில் ஆதாயமே வரல சுவாமி, அதுக்கு ஒரு நாம் இருந்தால் தானே அதை விற்க முடியும் அப்படின்ற நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த 29 நாட்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக எல்லா தேவைகளும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கின்ற நாட்களாகும். நம்ம இல்லறத்தில் முக்கியமாக சுப நிகழ்ச்சிகள் நடக்கிற நாட்களாகும். சொந்தங்கள் நம்மளை வந்து பாராட்டுற மாதிரியோ, சொந்தங்கள் நம்மக்கிட்ட வந்து சேர்ற மாதிரியோ, வெளியூர் ஆட்களும் வெளிநாடு தொடர்பு என்று சொல்கிற மாதிரி வெளிநாடு தொடர்பில் இருக்கிறவங்களுக்கும் வேலை வாய்ப்புகளும் நன்றாக இருக்க போது இந்த சுக்கிர பெயர்ச்சி விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் சனியோட சம்பந்தப்படும் போது சுக்கிர பெயர்ச்சி 31/12/2024 முதல் 28/1/2025 வரைக்கும் இது வரைக்கும் மகரத்தில் இருந்தார். அவர் இடம்பெயர்ந்து சனி என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் சனியுடன் சேர்ந்து பலாவலனை அளிக்க போறார். அதாவது மகா சுக்கிர பெயர்ச்சி என்று கூட சொல்லலாம். சனி பகவானோட சேரக்கூடிய கிரகங்கள் எவ்வாறு இருக்குன்னா, இந்த சுக்கிர பகவானும் சனி பகவானும் சேர்க்கும் பொழுதெல்லாம் அதிகப்படியான செல்வங்களும் அதிகப்படியான ஈர்க்கும் தன்மை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு செல்வத்தை இருவாரி வழங்க போறார். இந்த நேரத்தில் சுக்கிர பெயர்ச்சியில் இது ஒரு அதிகபூர்வமாக எப்படி சொல்றதுன்னா, அவர் ஒரு படிக்கு குறைவாக தான் இருக்கார். உச்சத்துக்கு ஒரு படி குறைவாக இருந்த கூடிய காரணத்தாலையும் ஆட்சி பெற்ற சனியோட தொடர்பு கொள்வதால பெரிய மகாவா, அதாவது எப்படி சொல்றதுன்னா பெரிய அளவுக்கு பிரம்மாண்டத்தை தரக்கூடிய அளவுக்கு செல்வங்களோ மார்க்கெட்டிங் எல்லாமே உயரக்கூடிய காலம்தான். நல்லதே நடக்கும். விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இந்த சுக்கிர பெயர்ச்சி அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஏற்கனவே மகரத்தில் வீட்டிருந்தார். அந்த சுக்கிர பகவான் 31/12/2024 முதல் 28/1/2025 வரைக்கும் 29 நாட்கள் நம்மளுடைய, அதாவது எப்படி சொல்றதுன்னா, நான் 3ஆம் இடத்துல இருந்து இப்போ மகரத்திலிருந்து இடம்பெயர்ந்து சனியோட, அதாவது கும்பராசியில் இடம்பெயர்ந்து சனியோட தொடர்பு கொள்ளும் பொழுதெல்லாம் நம்மளுக்கு என்னென்ன கொடுக்க போறார் பலாபலம் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். நம்மளுக்கு ராசிக்கு, நம்ம விருச்சிக ராசிக்கு 7ஆம் அதிபதியும் அவர் தான், சுக்கிர பகவான் தான். அதே 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுது. அதாவது வெற்றி தரக்கூடிய இடத்துலையும் அவர் தான் இருக்காரு, விரயம் தரக்கூடிய இடத்துலையும் நல்ல சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலும் இருக்கிறது சுக்கிர பகவான் தான். அவர் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம் இதுவரைக்கும் வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, ஒரு மனுஷனுக்கு வீடுல என்னென்ன பிரச்சனைக்குதோ, இடம் மாற்றம், இடம் வந்து சொல்றோம் இல்லை, ஒரு வீட்டில் சரியான முறையில் பொசிஷன் இல்லை, அதெல்லாம் நாம் மாற்றி அமைக்கணும்னா இந்த நேரத்தில் மாற்றி அமைக்கின்ற பாக்கியம் வரும். அதில் ஆல்டேஷன் பண்ணுறது, முக்கியமாக அந்த ஏசி மாற்றுறது, ஃப்ரிட்ஜ் மாற்றுறது, அதெல்லாம் பழுதாகி இருந்தால் அவையெல்லாம் மாற்றக்கூடிய காலமாக இந்த நேரம். ஏன்னா சனி பகவானோட தொடர்புதெல்லாம் அந்த தொந்தரவான விஷயங்கள் இருக்கும். மனைவி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வரும் சாமி. அவங்க உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கிற மாதிரி வரும் சாமி. மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த நேரத்தில் பெறப்போகிறோம் சாமி. அதாவது தொழிலில் இது வரைக்கும் சரியான முறையில் இல்லை, நான் வழி நடத்தலை, அந்த வழி நடத்தக்கூடிய காலம் எல்லாம் சாண்டி போச்சுன்னா அந்த வழி நடத்தக்கூடிய காலம் இந்த நேரத்தில் வருது. நாம் இருக்கக்கூடிய இடத்துலையும் சரி, இடத்து சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும், ஆபீஸ் ஆகட்டும், தொழில் ஆகட்டும், நான் முன்னேற்றம் பண்ண முடியல, ஏதோ அப்படியே ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அது எவனா அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றாலும் இந்த சுக்கிர பகவான் தொடர்பு கொள்ளக்கூடிய இடத்துல இந்த நேரத்தில் வீரியம் தரக்கூடிய அளவுக்கு லாபத்தை கொடுக்க போகுது. வேலை அமைப்பில் நாம் இது வரைக்கும் குறைந்த முதலீடை நாம் போட்டு தான் வேலை செஞ்சிருந்தா, சொந்த தொழில் செஞ்சிருந்தா, இப்போ திருப்பி இரட்டிப்பு மடத்தை நாம் கொடுத்து வேலை ஆட்களும் அதிகரிக்கக்கூடிய காலமாக இந்த நேரத்தில் வரும். இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது சாமி, தவறான விஷயமே கிடையாது. அவர் சேரும் பொழுது இடம் சார்ந்த விஷயத்தில் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இடம் சார்ந்த விஷயத்தில் சரியான அமைப்பு வரல, ஒரு பட்டா வரல, இது வரல, இந்த மாதிரி நம்ம அரசாங்க தரப்பில் நம்மளுக்கு எதுவும் சரியான முறையில் ஆதாயமே வரல சுவாமி, அதுக்கு ஒரு நாம் இருந்தால் தானே அதை விற்க முடியும் அப்படின்ற நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த 29 நாட்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக, அதாவது எப்படி சொல்றதுன்னா, இந்த பயனுள்ளத நாட்களாக அமைய போகுது. ஏன்னா சனியோட தொடர்பு கொள்ளும் போதெல்லாம் அந்த ப்ராஃபிட் என்னென்ன வேணுமோ, மக்களுக்கு தேவையான சேவைகள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மருத்துவத்துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, பேங்க் துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த முறை அனுகூலம் கிடைக்கும். வங்கி சார்ந்த விஷயத்தில் லோனுக்காக எதிர்பார்த்துட்ருக்கையா, வீடு கட்டுறதுக்காக நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ அப்ரூவ்டுலாம் கிடைச்சிரும், லோன் கிடைச்சிரும். வண்டி வாகனத்தை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு, புதிய வாகனங்களை, பழைய வாகனங்களை விற்றுட்டு நான் புதிய வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம்
இந்த முறை அனுகூலம் அனுகூலம் எல்லாமே சக்ஸஸ் கொடுக்க போது. இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்றம் தரும். பெரியவனி என்று சொல்லக்கூடிய அமைப்பிலிருந்து விட்டு விலக தான் போகிறீங்க. நல்ல முன்னேற்றம் தரும் சாமி. அதுவும் இல்லாமல் தாயார் உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கங்க. இந்த நேரத்தில் தாயார் உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாக இருக்குது சுவாமி. ஏன்னா அந்த உடல்நலத்தில் நாம் அந்த மருத்துவம் சார்ந்த விஷயத்துக்கு நாம் ஈடுபடுற மாதிரியும் அங்கே உடல்நலத்தில் ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி செய்யக்கூடிய காலமாகும். இந்த 29 நாட்கள் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்க தான் செய்யும். மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. மனைவி சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் சரியான முறையில் கைகூடல, எனக்கு எதுவுமே இல்லை சுவாமி, செட் ஆகலை, ரொம்ப பெஜார்படுத்துகிறாங்க, என்ன தொந்தரவான விஷயம் மட்டுமே ஆரம்பிச்சுன்னா கணவனாகட்டும் மனைவியாகட்டும் 2 பேருமே இங்கே பார்ட்னர்ஷிப் தான். பார்ட்னர்ஷிப் என்று சொல்கிறாலும் சரி, கணவனாகட்டும் மனைவி, அதுதான் பார்ட்னர்ஷிப். நம்ம தொழிலில் வைக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப்புக்காக கூட இது வரைக்கும் சரியான முறையில் நாம் ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருந்தவங்க கூட இனிமேல் ஒத்துழைப்பு தருவாங்க. வேலை அமைப்புகள்லாம் நல்ல விரிவாக்கம் பண்ணக்கூடிய காலமாகும். நம்ம வீட்டில் அவங்க பேச்சை நாம் கேட்டு நடக்கிற மாதிரியோ, வேலை சார்ந்த விஷயத்தில் அவங்க பேச்சை நாம் கேட்டு நடக்கிற மாதிரியோ ஒரு ப்ரோக்ராம் நடக்கும் சாமி. புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். வீடு வண்டி வாகனங்கள் அனைத்தும் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய காலமாகும். நம் பழைய வாகனங்கள் எதனா இருந்தால் அதெல்லாம் ரிப்பேர் ஆகிட்டோம். வீடு சார்ந்த விஷயத்தில் வேசி ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் இருந்தால் அந்த வீடு சார்ந்த விஷயங்களும் நாம் கண்காணிக்கிற மாதிரியோ, ஒரு மளிகை சாமான் வாங்குறது முதல் கொண்டே சொல்கிறேன், எல்லா தேவைகளும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கின்ற நாட்களாகும். நம்ம இல்லறத்தில் முக்கியமாக சுப நிகழ்ச்சிகள் நடக்கிற நாட்களாகும். சொந்தங்கள் நம்மளை பாராட்டுற மாதிரியோ, சொந்தங்கள் நம்மக்கிட்ட சேர்ற மாதிரியோ, வெளியூர் ஆட்களும் வெளிநாடு தொடர்பு என்று சொல்கிற மாதிரி வெளிநாடு தொடர்பில் இருக்கிறவங்களுக்கும் வேலை வாய்ப்புகளும் நன்றாக இருக்க போது. இந்த சுக்கிர பெயர்ச்சி விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் சனியோட சம்பந்தப்படும் போது புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய பாக்கியம் பெறப்போங்க. மேலும் நல்லதெல்லாம் நடக்க லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட, யோக நரசிம்மரை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.